இவ்வளோ லட்சம் கொடுத்தா நான் ஹீரோ தான் பண்ணலாம் இதெல்லாம் சொன்னால் ஒருத்தரை வந்து நம்ம தப்பாக பேசினா நம்ம சீனியர் ஆக்டரை நீ விஜய் டிவி உங்களை கூப்பிடுவாங்க. அப்படி இல்லாமல் நீ வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன்னை கூப்பிட மாட்டாங்க. நடிப்புக்கு இருக்காங்க அவன் சும்மா இருங்க. நீங்க வேற என்ன, அதனாலே இந்த ஷோ பாக்குறதுனால பிக் பாஸோட பெரிய ஃபேன். இப்போ வரைக்கும் நிறைய பேர் சொல்றது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இன்னுமே இருக்கு. ஏன் வந்து இப்போ பாரு எல்லாருமே இதே கேள்வி கேட்குறீங்க? எந்த ஃபீல்ட்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் நோட் மீடியா வித் மீ திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட இப்போ ஃபிலிம்ஸ் அண்ட் சீரியல்ஸில் வந்து நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் ஷாலினி ஷபு தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி நிறைய விஷயங்களும் அவங்கள என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறாங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பர் குட்டாக இருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தோன்னே ஒரு இம்ப்ரெஷன் வருது. அது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. நம்ம சிங்கர் மேம் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, உஷா உதுப் தானே சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாமா, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலா நான் வந்து நார்மலா அந்த பெரிய பிந்தி வைப்பேன். சரி இன்னைக்கு இன்டர்வியூ வரமேன்ட்டு ஒரு குட்டியா வச்சுட்டு வந்துட்டேன். இல்லன்னு பெரிய பிந்தி தான். நார்மலா அது அவங்கள இன்ஸ்பயர் பண்ணியா இல்ல உங்களோட எப்பவுமே லுக் இதுதானா? என்னோட எப்பவுமான லுக் இதுதான். ஓகே, ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா மேம் இந்த மாதிரி ஒரு அட்டையர்ல இருக்கணும் அப்படின்றதுக்கு? இது என்னன்னா ஹஸ்பண்ட் வந்து நார்த்ல இருந்து வந்திருக்காங்க. சோ அது நார்த் இந்தியன் அந்த பேட்டர்ன் அப்படியே கேரி ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்து இப்படிதான் இருக்கணும்ன்றதுதான். அப்படிதான். லவ் மேரேஜ், நாட் லவ் மேரேஜ் தான். ஓகே, எவ்வளவு வருஷமா மேம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில 10 இருக்கீங்க? இயர்ஸா இருக்கேன். ஓகே, இது 10 இயர்ஸ் நம்ம நார்மலா சொல்லிடுறோம். பட் இட்ஸ் a பிக் ஸ்ட்ரகிள் அப்படின்றது தான் வந்து. எனக்கு என்னன்னா கொஞ்சம் ஈஸியாவே கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னோட டாட்டர் வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கா. அவ 3 இயர்ஸ்ல இருந்து நடிச்சிட்டு இருந்தா. ஸோ அவ கூட நான் கூட்டிட்டு போவேன் இல்லையா? அப்படிதான் என்ன வந்து நடிக்க சொல்லி கூப்பிட்டு நான் நடிக்க ஆரம்பிச்சேன். இப்போ அவ இல்ல. அவ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் நடிக்கிறது. இப்போ டாக்டர் பண்ணிட்டு இருக்காங்க செகண்ட் இயர். ஸோ வந்து ஆனா அவ நின்றுட்டா, நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஓகே, அது கேட்கலையா அவங்க அதுக்கப்புறம் அந்த நடிக்கிற இதுக்கு? பாப்பா கேட்டாங்க. பட் வந்து ஃபர்ஸ்ட் படிங்க, அதுக்கப்புறம் நான் இன்னும் இந்த ஃபீல்ட்ல தானே இருக்கேன். ஸோ எப்போ அவங்க வந்தாலும் ரீபேக் பண்ணாலும் என்னால அது புஷ் பண்ணி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் படிச்சு முடிங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரி படங்கள்ல பண்ணிருக்காங்க ஆக்சுவலி அவங்க? அவ லாஸ்டா நடிச்சது வந்து ஜாக் பாட்டன் சொல்லிட்டு கல்யாண் சார் டைரக்ஷன்ல பண்ணாங்க. ஜோதிகா மேம், ரேவதி மேம், அந்த ஆனந்த்ராஜ் சாருக்கு பொண்ணா பண்ணிருப்பா. அதான் லாஸ்ட் மூவி பண்ணது. ஓகே, அவங்கதான் உங்க பொண்ணு அப்ப? ஆமாமா. ஓகே, நீங்க சீரியல்ஸ்ல இருந்து இப்ப சீரியல்ஸ் பண்றது இல்லன்னு நினைக்கிறேன். ஆமா, 3 இயர்ஸ் ஆச்சு நான் சீரியல் ஸ்டாப் பண்ணி. மூவிஸ் கொஞ்சம் பிஸியா போயிட்டு இருக்கனால அப்படியே சரி பாத்துக்கலாம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு. சீரியல்ஸ் பண்ணிட்டு இப்ப மூவிக்கு வர அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, இது எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதுதான். பட் என்னதான் நம்ம கேமரா முன்னாடி தான் நடிக்கிறோம் அப்படின்னாலும் இது ரெண்டுமே வேற வேற. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு ஆக்சுவலி? சீரியல்ஸ்ல உங்களை அழகா காமிப்பாங்க. மூவிஸ்ல இப்ப எப்படின்னா நான் மூவில பண்றது எல்லாமே ஹீரோ ஹீரோயினுக்கு மதர் அந்த கேரக்டர் போயிடுறேன். ஸோ நார்மலாவே என்னோட டோன்ல இருந்து என்ன பிளாக் ஆக்கிடுவாங்க. அப்புறம் ஒயிட் ஹேர் போடுவாங்க, கண்ணு கீழே இந்த பல்ஜ் மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா அம்மா ப்ராப்பர் அம்மா ஃபீலுக்கு போயிடுவோம். பட் இன் சீரியஸ் அப்படி இல்ல, அம்மாவா இருந்தாலும் அழகா இருப்பாங்க. ஃபுல் மேக்கப்லயே இருப்பாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து படத்துல மேக்கப்பே இல்ல, நம்ம டோனை வேணா கம்மி பண்ணுவாங்களே தவிர மேக்கப் கிடையாது. ஓகே, சீரியல்ஸ் அண்ட் மூவிஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலி? ஸோ 2 விஷயம் தான். சீரியல்ஸ் பண்ணா காஸ்டியூமா மாத்தி அதெல்லாம் தூக்கிட்டு போகணும். மூவிஸ்க்கு எதுவுமே வேணாங்க. நீங்க சும்மா ஒரு ஹேண்ட்பேக் எடுத்து நம்ம ஷூட்டிங் கிளம்பிடுவோம், எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஓகே, ஆனா எனக்கு சீரியல் தான் பிடிக்கும். சீரியல் தான் பிடிக்கும். அப்புறம் ஏன் மேம் சீரியல்? என்னன்னா அதுதான் ஒண்ணு வந்து லேக் ஆஃப் டைமிங். வந்து மூவினா ஒரு ஈவினிங் 6னா பேக்கப் எல்லாம். பட் அதுனா நைட் எல்லாம் போகும், 9 11 அந்த மாதிரி போகும். எனக்கு பசங்களை பாத்துக்க முடியல. சோ அதனால அப்படியே கொஞ்சம் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி சரி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி சீரியல் போயிடலாம் அப்படின்னு. மூவிஸ்ன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் படம் என்ன மேம் பண்ணீங்க ஆக்சுவலி? ஃபர்ஸ்ட் படம் வந்து பீச்சாங்கை அப்படின்ற ஒரு படம் பண்ணேன். அதுல வந்து வில்லனுக்கு வைஃபா பண்ணேன். ஓகே, ஃபர்ஸ்ட் மூவி. பெரிய அதுக்கப்புறம் வந்து ஆசை இருந்திருக்கும்ல இந்த மாதிரி இந்த படங்கள்ல நான் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி? எல்லாருக்கூடயும் விஜயகாந்த் சார் கூட நடிக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா நான் வர்றதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாங்க. பட் அதுதான் ரொம்ப ஆசை, அது நடக்காமலே போச்சு. அது ஒண்ணுதான் இருந்தது. விஜயகாந்த் சார், ஆர்கே சார் ரொம்ப பிடிக்கும். ஆர்கே சுரேஷ் சார் இன்னும் அவரை கூட நம்ம கூட நடிக்கல. ஓகே, விஜயகாந்த் சார்னு சொல்லும் போது ஆனா ஜனநாயகன்ல நீங்க ஏதோ சின்ன ரோல் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம் விஜய் சார் கூட. அதை பத்தி எங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து கூப்பிடும் போது வந்து சார் படத்துல நடிக்க போறோம் அப்படின்றது மட்டும் தான் இருந்தது. பட் காம்பினேஷன்ல எல்லாம் சொல்ல கிடையாது. இப்போ காம்பினேஷனா? ஆமா, காம்பினேஷன் தான் இருந்துச்சு. நான் வந்து என் பையன் வந்து ரொம்ப பயங்கர ஃபேன். சின்ன பையன், அம்மா நீ நடிச்சிரு, நான் சாரை பார்க்கணும் அப்படின்னா.
டேய் என்னடா என்ன சீன் கூட அங்க எதுவுமே கேட்கல நானு. உடனே இவன் சொன்னான், "இல்ல எனக்கு விஜய் சார பார்த்தாகணும்" அப்படின்றது. அவனுக்காக ஒத்துக்கிட்டு தான் சரி அப்புறம் சரி ஓகே. சார் வராரான்னே தெரியாது. நம்ம ம். காம்பினேஷன் இருக்கான்னு தெரியல. பட் ஒரு சீன் அப்படின்னாங்க. அங்க போனப்புறம் பார்த்தா சார் பக்கத்துலயே தான் உட்காந்து சீன் நடிச்சேன். ஸோ அந்த சீன் கட்டே ஆகாது கன்ஃபார்ம். ஓகே. அப்ப நானே ஆக்சுவலா அவன் வந்து ஒரு 3 வாட்டி சார் வந்து அவன கட்டி பிடிச்சு, கை பிடிச்சு அவன் அப்படியே பிளாட்டா நிக்கிறான். சார்ல பேர் என்னன்னு கேட்கறான். பதிலே சொல்லல விஜய் சார். ஸ்டன் ஆயிட்டாரு. ஸ்டன் அந்த ஆயிட்டான் அவன். மொமெண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் பண்ணிட்டான். அவன் பார்த்துட்டான். அவன் லைஃப்ல அவன் ஆம்பிஷன் இந்த மொமெண்ட்டுக்கு தான் பல பேர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆக்சுவலி. அவனுக்காக ஒத்துக்கிட்டு ஆனா எனக்குமே பர்சனலா சார் ரொம்ப பிடிக்கும். அவருமே ரொம்ப பொலைட்டா இருப்பார். நீங்க இப்படிலாம் எல்லாரும் சொல்ற மாதிரிலாம் இல்ல. சாப்பிட்டீங்களாம்மா? இதெல்லாம் தெரியவே தெரியாது. இப்ப நான் ஃபர்ஸ்ட் பண்றேன். சாப்பிட்டீங்களாம்மா? என்ன சாப்பிட்டீங்க? அதெல்லாம் கேட்டார் சார். ஓகே. சார் உட்கார்ந்திருப்பாரு. அது பக்கத்துலயே உட்கார்ந்து ஒரு சீன்ல வந்து இது பண்ணியாச்சு. இருக்கீங்க. அப்ப லாஸ்ட் மூவி அப்படின்னாலும் காம்பினேஷன்ஸ்ல வந்துச்சு வந்துருச்சுன்னு வந்துச்சு. நினைக்கிறேன். ஸ்கிரீன் ஆமா. பிரசன்ஸ் அப்படின்றது. அது கட்டே ஆகாது எடிட்ல. அந்த ஒரு அதுதான் நம்பிக்கை மெயின். இருக்கு. கண்டிப்பா கட் ஆகாது. ஆமா. இது கட் ஆகாதுன்ற அந்த ஒரு மொமெண்ட்டே வந்து அப்ப நெறைய படங்கள் அந்த மாரி கட் ஆயிருக்கா? நெறைய இருக்கு. அதுல ரீசென்ட்டா வந்து சந்திரமுகி 2 படம் ம். பண்ணேன். ஸோ அதுல வந்து வடிவேல் சாருக்கு காம்பினேட் நான் தான். ம். 24 டேஸ் மேபி நான் நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு சீன் கூட வரல. 24 நாள் நடிச்சு ஒரு சீன் ஒரு கூட சீன் வரல. கூட வரல. லாரன்ஸ் மாஸ்டர் கூடயும் பண்ணேன். வடிவேல் சார் வந்து என் பின்னாடி சுத்திட்டு ம். இருப்பாரு. அந்த மாதிரி தான் சீன் அது. ம். வேலைக்காரி கேரக்டரே இருக்காது. படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமா. சந்திரமுகி 2ல ஒரு சீன் கூட வரல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் என் ஃபுல் ஃபேமிலிய கூட்டு போய் உட்கார்ந்துருக்கேன். பார்த்தா ஸ்க்ரீன்ல ஒரு சீன் கூட வரல. வாய்ஸ் டப்பிங்லாம் பண்ணீங்க. எல்லாமே நடந்தது. எல்லாமே பண்ணியாச்சு. பட் ஒரு சீன் கூட வரல. அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? ஏன்னா 24 டேஸ் நடிச்சு டப்பிங்லாம் பண்ணி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வடிவேல் சார் கூட காம்பினேஷன் அப்படின்னு போய் தியேட்டர்ல பார்க்கும்போது இல்ல ரொம்பவே என்னன்னா, மொத்த ஃபேமிலி கூட்டு போயிருக்கேன். எனக்கு ஆக்சுவலா 4 கிட்ஸ். ஸோ ரிலேஷன்ஸ் எல்லாரையும் கூட்டு ஒரு 20 பேர் போய் உட்கார்ந்துருக்கோம். ஒரு சீன் கூட வரல. ஒரு மாதிரி "என்னம்மா எப்பம்மா வருவ? நீ எப்பம்மா வருவ?" அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. பட் அதுக்கு எனக்கு பதிலே சொல்ல தெரியல. ம். ஒரு சீன்லயும் இல்ல. ஓகே. ஃபுல் மூவிலுமே இருக்காது. வேலைக்காரி கேரக்டரே இருக்காது. அது அப்படியே தூக்கிட்டாங்க. அதனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு அது. அதுக்கப்புறம் படங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் இல்ல இருந்திருக்கும் நம்ம அது இல்லையா? சொல்ல முடியாது. சீரியல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்துரும். ம். மூவிஸ்ல அவங்களுக்கு நெறைய எடுத்துட்டாங்க ஃபுட்டேஜ் அப்படின்னா கட் பண்ணிடுவாங்க. வேற ஏதாவது படங்கள் இந்த மாதிரி ஆயிருக்கா? இதுதான் இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு இது எக்ஸ்பீரியன்ஸா? நெறைய படத்துல ஆயிருக்கு. ஆனா இது அட்லீஸ்ட் ஒரு 4 சீன்ஸ் நடிச்சா 1 போயிரும். ஒரு 3 வரும். ம். 2 பட் இதுல மொத்தமா போயிடுச்சு. சாரி. ஓகே. ஆனா இந்த மாரி விஷயங்கள் தாண்டி இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில பொறுத்தவரைக்கும் அம்மா கேரக்டர் பண்றாங்கன்னா, அவங்கள ஒரு மாரி ஜட்ஜ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இந்த மாரி ரோல்ஸ் தான் குடுக்கணும். நீங்க சொன்ன மாரி மேக்கப்லயே நம்மள வந்து ஒரு லுக்ல குடுத்துருவாங்க. பட் இத தாண்டி வந்து என்ன மாரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணீங்க? ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு எனக்கு அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா என் டாட்டர் ஆல்ரெடி இந்த ஃபீல்ட்ல இருந்ததுனால, நான் நெறைய பார்த்து அத ஓவர் கம் பண்ணி, ஃபேஸ் பண்ணி பண்ணதுனால எனக்கு அவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் மேபி நான் ஃபேஸ் பண்ணலன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஆரம்பத்துலேருந்து இயர்லியா வராங்களா, அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை. ஏன்னா நான் வந்து பாப்பா கூட ஆல்ரெடி டிராவல் பண்ணியிருக்கேன். ஒரு 6 to ம். 7 இயர்ஸ். எல்லா ஏடிஸ் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். எல்லாரையுமே எனக்கு மோஸ்ட்லி தெரியும். ஒரு அதான். யூனிட் போறாங்கன்னா, அங்க இருக்கிறதுல யாரு ஒரு 4 ஏடிஸா தான் எனக்கு தெரியறதா ம். இருக்கும்போது, எனக்கு அது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல தான் இருந்திருக்கு. பட் ஸ்டில் வந்து என்னதான் பார்த்துட்டு வந்திருந்தாலும், இப்ப வரைக்கும் நெறைய பேர் சொல்றது இந்த அட்ஜஸ்ட்மென்ட் ப்ராப்ளம்ஸ் இன்னுமே இருக்கு. பட் அந்த அளவுக்கு வெளிய தெரிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன் வந்து எப்ப பாரு எல்லாருமே இதே கேள்வி கேட்குறீங்க? எந்த ஃபீல்ட்ல அட்ஜஸ்ட்மென்ட் இல்லன்னு நீங்க நெனைக்கிறீங்க? அது இருக்குதான். பட் சினிமான்னு வரும்போது ஒரு இல்லைங்க. ஆக்ட்ரஸா வரும்போது சினிமாவும் பொலிட்டிக்கல் லைன்ல மட்டும் வெளியில வருதுங்க. இப்போ ஒரு ஐடி ஃபீல்ட்ல இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல இல்லையா? எல்லா இடத்துலயும் நம்ம லேடீஸ் வேலை தான் செய்றோம். எல்லாரையும் நம்ம ஃபேஸ் பண்ணி அத ஓவர் கம் பண்ணி வந்துட்டு தான் இருக்கோம். பட் இதுல பர்ட்டிகுலரா எல்லாரும் இப்ப நான் எல்லா இன்டர்வியூ போற இடத்துலலாம் இதே தான் கேட்குறாங்க. அட்ஜஸ்ட்மென்ட் பத்தி ஏன் கேட்குறீங்க? சினிமால மட்டும் இல்லைங்க. எல்லா ஃபீல்ட்லயும் இருக்காங்க. எல்லா ஃபீல்ட்லயும் லேடீஸ் நாங்க வந்து நீங்களும் நெறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம போற பஸ்ல இல்லையா நம்மளுக்கு? எவ்ளோ ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம். ஆனா நம்ம எல்லாத்துலயும் ஓவர் கம் பண்ணி தான் வரோம். ஆனா பர்ட்டிகுலரா ஒரு மூவிஸ்ல சினிமால இருக்கவங்கள மட்டும் கேள்வி கேட்குறீங்க. பொலிட்டிக்கல்ல இருக்கவங்கள மட்டும் கேள்வி கேட்குறீங்களே தவிர, ஐடில ஃபீல் பண்ற யாருமே கேள்வி கேட்கறது இல்லையே! அங்க எவ்ளோ நடந்துகிட்டு இருக்கு? ஐடி ட்ரைனேஜ் கிளீன் பண்றவன் சொல்றான் அந்த ஒரு அதெல்லாம் சொல்லவே முடியல. அவ்ளோ ஒரு காண்டம்ஸ் ஃபுல்லா இருக்கான். அந்த ட்ரைனேஜ்ல கிளீன் பண்ணும்போது. அப்போ ஐடில எவ்ளோ நடந்துகிட்டு இருக்கு? ஆனா அதெல்லாம் கேட்கறது இல்ல. சினிமால மட்டும் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்கிறேன் நானு. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா தான், இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கு. அத எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற நான் ஒரு என்ன சொல்றேன்னா, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. சினிமாலயும் இருக்கு. எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு நம்ம கேர்ல்ஸ்க்கு. ஆனா வந்து அத ஓவர் கம் பண்ணி, அத ஃபேஸ் பண்ணி, நம்ம எப்படி அத டேக்கிள் பண்ணி வெளில வரோம். நம்ம கம்ஃபர்டபிள் ஜோனுக்கு வரோன்றது மட்டும் தான் விஷயமே தவிர, நான் சொல்றது அப்படிதான். எனக்கு என்னன்னா, இயர்லி ஸ்டேஜ்ல வர கேர்ல்ஸ் எல்லாம் என்ன பண்றீங்க, அம்மாவ கூட்டிட்டு வாங்க. இல்ல அப்பாவ கூட்டு வாங்க கூட. இப்ப நான் வேலைக்கு போகும்போது கூட பிரதரையோ யாரையோ கூட்டு போய் விட சொல்லுங்க அப்படின்றது தான் எனக்கு இருந்துச்சு. நான் இயர்லி ஸ்டேஜ் போகும்போது என் ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு இருந்தாங்க. ம். இன்னைக்கு வரைக்குமே இப்ப நான் அவுட்டோர் ஷூட் போறேன்னா, என் பையன் கூட வருவான். இதான் நம்ம கம்ஃபர்டபிள். ஆனா இப்ப எனக்கு பிரச்சனை கிடையாது. ம். நான் உங்கள மாதிரி ஒரு இப்ப சின்ன ம். பசங்கலாம் போகும்போது அத கொஞ்சம் கேரி பண்ணுங்கன்னு சொல்றேன். ம். தனியா இண்டிபெண்டன்ட்டா போறதுக்கு பதிலா அப்பாவோ, அண்ணனோ கூட வந்தா கேட்கிறவங்களுக்கும் ஒரு நிமிஷம் பயப்படுவாங்க.
ஓகே. கூட அவங்க ரிலேஷன் இருக்காங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? நம்ம ம். ஃப்ரீடமா இண்டிபெண்டன்ட்டா போறதுக்கு. ஒரு 3 டேஸ் போயிட்டு அவங்களே கேட்க மாட்டாங்க. அந்த ஃப்ரீடம் இதுவாயிட்டதுக்கு அப்புறம் பசங்க அந்த மாதிரிலாம் கேட்கறது கிடையாது. ம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல மட்டும் தான் அது இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா ஓகே. எல்லா ஃபீல்ட்லயும் இருக்குங்க. என் சினிமா ஃபீல்ட்ல மட்டும் இல்ல. என் சினிமாவ நான் குத்தம் சொல்ல மாட்டேன். எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு. எல்லா ஃபீல்ட்லருந்தும் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும். கண்டிப்பா. அது எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு. இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, அப்பாவையோ, யாரையோ ஒருத்தவங்கள கூட்டிட்டு போங்க. அதுக்காக தான் அந்த அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, அது ஒரு கான்ட்ரோவர்சியா, ஒரு தப்பா பார்க்கறத தாண்டி, இந்த மாரி ஒரு ஃபேஸ் பண்ணவங்க, இல்ல பார்த்தவங்க சொல்ற ஒரு அட்வைஸ் இருக்குல்ல, ம். அது மேபி பார்க்குறவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் அது கேட்கறது. ஏன்னா நான் சொல்றேன். ம். ஏன்னா நம்ம அண்ணனையோ, இல்ல அப்பாவையோ ஏன்னா உங்க ஏஜ்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் அது ம். இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் இந்த தொல்லைகள். கூட கூட்டிட்டு போம்போது அவன் கேள்வி கேட்கறதுக்கு அவன் ஒரு நிமிஷம் பயப்படுவான். கண்டிப்பா. சரி இவங்க கூட அவங்க அப்பா இருக்காரு, அவங்க அண்ணன் இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது. அதுக்கப்புறமா வந்து அது வந்து தெரிஞ்சிரும் பசங்களுக்கே தெரியும். நம்ம ம். எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு. ஏர்லி ஸ்டேஜ் பசங்களுக்கு தெரியாதுல்ல ம். கேர்ள்ஸ்க்கு. கண்டிப்பா. எப்படி அத ஓவர் கம் பண்ணணும் அவ்வளோதான். நீங்க இந்த மாரி செட்ல வந்து பார்த்து, இல்ல வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்ததுப்பா செட்ல அப்படின்னு ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அந்த மாரி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல அப்படி நான் எனக்கு மேபி காட் பிளெஸ்ன்னு நெனைக்கிறேன். எனக்கு அந்த மாரி எதுவுமே நடக்கல. ஓகே. அப்படியே கரெக்ட்டா தான் என்னோட இது போயிட்டு இருந்துச்சு. அது ஓகே அவ்வளோதான். மேம். இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவும் சரி, சேட்டலைட்ஸ்லயுமே ஒரு ஷோ வந்து பயங்கரமா எப்பவுமே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும். ம். அந்த ஷோல வந்து இப்ப எடுத்திருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் பார்த்து, இதுக்கப்புறம் இந்த ஷோவே பார்க்கக்கூடாது அப்படின்னு பல முடிவுகள் எடுக்குறாங்க. பிக் பாஸ் தான். அதுல நானும் பார்க்கலங்க. இந்த எனக்கு சீசன் பார்க்கலையா? இல்ல பார்க்கல. என்னங்க இது? அதாவது என்னன்னா, இப்போ ஒருத்தர் போயிருக்காரு, கிறுக்கன் போயிருக்காருல்ல. அதாவது நீங்க ஓகே. அரக்கன்றீங்க, நான் கிறுக்கன்றேன். அவன வந்து எப்படி நீங்க எடுக்குறீங்க உள்ள? அப்போ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்ட நீங்க என்ன வேணா சொல்லலாம். நீ சொன்னா அப்ப நான் விஜய் டிவிக்குள்ள போலாம். ம். அப்ப எங்கள மாரி வந்து கஷ்டப்பட்டு நாங்க வந்து ஆக்ட் பண்றவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. நீ ஒரு ஆக்டரையோ, இல்ல யார வேணாலும் நீ அசிங்கமா பேசலாம். அத இன்டிமேட் பண்ணலாம். நீ இவ்ளோ சம்பளம் வந்தா தான் பண்ணுவேன்னு சொல்லலாம். இவ்ளோ லட்சம் குடுத்தா நான் ஹீரோவா தான் பண்ணலாம். இதெல்லாம் சொன்னா, ஒருத்தர வந்து நம்ம தப்பா பேசினா, நம்ம சீனியர் ஆக்டர நீ விஜய் டிவி உங்கள கூப்பிடுவாங்க. அப்படி இல்லாம நீ வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தனா உன்ன கூப்பிட மாட்டாங்க. ஆனா எனக்கு அந்த நடிப்பு அரக்கன் தானே சொல்லிட்டு ஏன் இருக்காரு. நடிப்புக்கு இருக்காங்க அவன். சும்மா இருங்க நீங்க வேற என்ன. அதனாலயே இந்த ஷோவ பார்க்கல. நான்லாம் பிக் பாஸோட பெரிய ஃபேன். அந்த டைம் போய் பார்ப்பேன். அப்படி இல்லன்னா Hotstar 24/7 போட்டு மொபைல்லயாவது பார்ப்பேன். பார்க்கறதே இல்லையே. ஏன் நீங்க அத ஓகே. பாருங்க இந்த வாட்டி வந்திருக்கவங்க யாராவது ஒருத்தர் ஆர்டிஸ்ட் யாருமே உள்ள அலோடு இல்ல. எல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அதுலயும் ஒரு பொண்ணு வந்து பேரு என்னமோ ஏதோ ஒண்ணு. அரோரா. ஏங்க அப்ப என்னதான் நடக்குது? எனக்கு புரியல. இப்படி காமிச்சா உங்கள விஜய் டிவி கூப்பிடும். அப்படி காமிக்கல உங்கள கூப்பிட மாட்டாங்க. அப்ப வந்து இதுல வந்து ஒரு ஆர்டிஸ்ட் உள்ள கிடையாது. இத காட்டாதவங்க யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கலையரசன் ஒருத்தர ம். கூட்டிருக்காங்க. அவரு எவ்ளோ வந்து விஷயம் வந்ததுங்க. ம். நீங்களே தெரியும். உங்களுக்கே தெரியும். எவ்ளோ வந்து விஷயம் வந்துட்டு, அப்புறம் இப்ப நல்லவன் மாதிரி உள்ள போய் உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? இல்ல அவரு வந்து அந்த நேம்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்டின்றதுக்காக தான் நான் உள்ள வந்திருக்கேன். எனக்கு டைட்டில் அந்த பிக் பாஸ் டைட்டில்லாம் எனக்கு வேண்டாம். என் பேர நான் மாத்தணும். என் குழந்தைங்களுக்காக நான் வரேன் அப்டின்றாரு. அப்ப நம்ம என்ன வேணா தப்பு பண்ணிட்டு, திருப்பி நல்லவங்களா மாறணுன்றதுக்காக விஜய் டிவி கூப்பிடுமோ? அப்ப நம்ம என்ன வேணா தப்பு பண்ணா, விஜய் டிவி கூப்பிடும். ஒரே ஒரு டைட்டில் தாங்க. விஜய் டிவி கூப்பிடணும்னா, நீங்க ஒண்ணு அசிங்கமா மத்தவங்கள பேசணும். இல்ல தப்பா நடந்துக்கணும். இல்ல மக்கள அசிங்கப்படுத்தணும். இதெல்லாம் பண்ணா தான் விஜய் டிவி உங்கள பிக் பாஸ்ல கூப்பிடும். எவ்ளோ ஒரு பையன கூட நான் பார்த்தேன். முட்டி போட்டே ரொம்ப தூரம் ஆ, நடந்து வந்து ஆமா. அவன கூப்பிடலல்ல. அவன கூப்பிடல. ஏன்னா அவனோட உழைப்பு தெரியாது. ஆனா அவருமே நான் கன்டென்ட்க்காக தான் அத பண்ணேன் அப்டின்ற மாரி அதெல்லாம் அப்புறமா சொல்லுவாங்க. நீங்க பிக் பாஸ்ல யார் இருக்கா? ஒண்ணு அசிங்கமா எல்லாரையும் திட்டுனவங்களும், கழுவி ஊத்துனவங்கள மட்டும் தான் கொண்டு போய் விஜய் டிவில போட்டுருக்காங்க. ஏன் அப்படி அப்போ விஜய் டிவி மேல இருந்த இதுவே போயிடுச்சு. ம். சுத்தமா நான் பிக் பாஸ் இந்த சீசன் பார்க்கறதில்ல. என் வீட்லயும் யார் பார்க்கறது மொத நான்லாம் அந்த டைமிங்க்கு வந்து எல்லாரும் உட்காந்துருவோம் நாங்க டிவி முன்னாடி. ம். பார்க்கறத இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு எனக்கு. எப்போ அவரு இந்த மாரி உள்ள போயும் வந்து எ எல்லாருமே அவங்களோட ஸ்டோரீஸ சொல்லம்போதுமே, அவர் வந்து அவர எப்பவுமே ஒரு இது பேசுவார்ல, யாரு? திவாகர் அவர்கள். ம். நான் அவர வாட்டர்மெலன் ஸ்டார்ன்னு சொல்லி கூட மென்ஷன் பண்ணணும்னு நான் ம். விரும்பல. அதனால சொல்றேன். ஏன்னா அவரோட டேக்லயே எல்லாருமே அவங்களோட பேர் போட்டிருக்காங்க. அவர் மட்டும் வாட்டர்மெலன் ஸ்டார்ன்னு தான் அது போட்டிருப்பாரு. யார் போட்டாங்க? அது பிக் பாஸ் தானே போட்டுருக்காங்க. அப்போ ம். வந்து இந்த மாரி பண்ணா தான் உனக்கு வாய்ப்பு. பண்ணலன்னா வாய்ப்பு கிடையாது. அவரு டாக்டர்ன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ம். டாக்டரே கிடையாது. அப்ப என்னோட டாக்டர்லாம் வந்து கஷ்டப்பட்டு நீட் எழுதி அங்க போறவங்க அப்ப டாக்டர்ஸ் இல்ல. இந்த மாரி சும்மா பிசியோதெரபிஸ்ட் தான் டாக்டரா? எனக்கு புரியவே கிடையாது. ம். எப்படி வந்து எனக்கு அதுலருந்து எனக்கு சத்தியமா ஜீரணமே ஆகலங்க. சத்தியமா சொல்றேன். முடியல. சத்தியமா முடியல. இந்த பிக் பாஸே வந்து எப்படி இவ்ளோ ஒரு மட்டமா சூரி சார பத்தி பேசியிருக்காங்க. சூர்யா சார பத்தி பேசியிருக்காங்க. எப்படி போடுறதுக்கு மனசு வந்து இப்படி போட்டுருக்காங்கன்னே எனக்கு சத்தியமா தெரியலங்க. ஆனா உள்ள போனதுலருந்து எல்லாருமே அவர் ஒருத்தங்கள மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு வந்து ஒரு எல்லாமே அப்படிதான் இருந்தது. ஏன்னா, எல்லா வந்த ப்ரோமோலயும் இதுவரைக்கும் அவர் மட்டும் தான் வந்து இருக்காரு. அவர்கிட்ட தான் எல்லாரும் சண்டை போட்டுட்டு
பண்ணிட்டு இருக்காங்க. இது கன்டென்ட்டுக்காக மட்டுமே எனக்கு அப்படிதான் தோணுது. டிஆர்பி எகிர பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ம். பட் அவருமே அது வந்து எதிர்பார்க்குறாரு. கேமராவ பார்த்து தான் யார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன் அன்னைக்கு. கேமரா பார்த்து பார்த்து தான் பேசுறாரு. நம்மளுக்கு அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் வெளியில அப்படின்னு அவருக்கு தெரியுது. ம். அதனால கேமரா பார்த்து பார்த்து தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே. குளிக்கிறத எடுத்து போடுறாங்க. ஸ்விம்மிங் பூல்ல படுத்து கிடக்கிறத எடுத்து போடுறாங்க. அதான் நம்ம டிவி பார்க்கறது இல்ல. பட் இன்ஸ்டால இன்ஸ்டா ரோல் ரீல்ஸ். போகும்போது அந்த ஷார்ட்ஸ்ல இருக்கு. அது அப்படிதான் பார்க்குறேன். சுத்தமா நல்லா இல்லங்க. எனக்கு புரியல எதுன்னு. அப்ப இனிமேல் நானுமே என்னோட சின்ன பசங்கலாம் இருப்பாங்களே, என் கூட நடிக்கிற கோஆர்டிஸ்ட் பசங்களுக்குலாம் சொல்லணும். இந்த பாரு நீ அசிங்கமா பேசணும். எல்லாம் நம்ம சீனியர் ஆர்டிஸ்ட் அசிங்கமா பேசினா விஜய் டிவி உனக்கு வாய்ப்பு கொடுக்கும் பிக் பாஸ்க்கு. இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேட் இன்ஃப்ளூயன்சர்ஸா மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படி அப்படின்றதுக்கு இது ஒரு இது அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. அது வந்து இப்போ வந்து எல்லாருமே என்ன நினைப்பாங்க, நம்ம பிக் பாஸ்க்கு போணும்னா நம்ம இந்த மாதிரி திட்டணும். நம்ம வந்து இந்த மாதிரி அசிங்கமா வந்து நம்ம ஆர்டிஸ்ட் நம்மளே இருந்துட்டு, நம்மளே ஆர்டிஸ்ட்ட பத்தி அசிங்கமா பேசினா மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க. கண்டிப்பா. இந்த பிக் பாஸ் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்தப்ப நெறைய எதிர்ப்புகள் இருந்தது. ஆனா, அந்த ஒவ்வொரு சீசன் நடக்கும்போதும் பிக் பாஸ்க்குள்ள போனா சினிமால வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதுக்காகவே நெறைய பேர் ட்ரை பண்ணி உள்ள போய் அது நடந்தும் இருக்கு. நடந்தும் நெறைய சீசன்ஸ்ல நெறைய பேர் வந்து சினிமா வாய்ப்புகள் கிடைச்சது. பட் இந்த மாரி உள்ள கண்டஸ்டன்ட்ஸ் இருக்கும்போது இவங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் தாண்டி என் பேர் வெளிய கெட்ட பேரா இருக்கு. நான் உள்ள வந்து நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு வந்து ஒரு இருக்கு. நெறைய பேர் இதுல உள்ள வந்தவங்களே சொன்னது 4 இயர்ஸா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப தான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. சோ இந்த ஒரு விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? அததான் சொல்றேன். 4 இயர்ஸா ட்ரை பண்றாங்க ஓகே. அவங்களுக்கு வந்து என்ன பேசிக் இருக்கு, பேக் என்ன இருக்கு. இப்போ கஷ்டப்பட்டு இப்ப சுஜித் மேடம்லாம் விசித்ரா மேடம் போனாங்க. ம். அவங்க வந்து நடிச்சாங்க. அப்புறம் கிடைக்கல. அந்த மாரி ஆர்டிஸ்ட் யாருமே உள்ள போடலையே. அடுத்து படம் பண்றது. இவங்க எல்லாமே இன்ஃப்ளூயன்சர்ஸ். நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் ம். போட்டிருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட் கூட இல்லையே. அதுல உள்ள வந்து எவ்ளோ கலைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கூட. அவங்கள கூப்பிட்டு நீங்க இத குடுத்துருக்கலாமே. குடுக்கலையே. ஒண்ணு கூட இல்ல. ஒருத்தர் கூட இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் சீசனா இருந்தாலும், செகண்ட், தேர்ட் எல்லாமே நல்லா புடிச்சது. நான் எல்லா சீசனும் பார்ப்பேன். இந்த ஒரு சீசன் மட்டும் தான் பார்க்கறதே கிடையாது. நான் மட்டும் இல்ல. என்னோட சேர்ந்த இந்த பிக் பாஸ்க்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, என் ம். ஃப்ரெண்ட்ஸ்லாம். யாருமே பார்க்கறது இல்ல. ஏன்னா, என்ன இது? ஏன் கண்டவனெல்லாம் போட்டு வச்சிருக்கான். நம்ம என்ன பார்க்கறது? அப்படின்ற அந்த மென்டாலிட்டி ஆயிடுச்சு மக்களுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து அந்த ஒரு பெர்சன் எவிக்ட் ஆயிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ம். வேணும்னு தானே உள்ள கூட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க விஜய் டிவில. அப்புறம் எப்படி எவிக்ட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க டிஆர்பி வராதுல்ல. கண்டிப்பா இன்னும் சண்டைய மூட்டி விடுறதுக்காக இவர் இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஓகே. இத தாண்டி ரட்சகன் படத்தோட டைரக்டர்ன்னு ஒருத்தர் உள்ள ம். போயிருந்துட்டு, அவருமே கன்டென்ட்டுக்காக தான் உள்ள போன மாரி, அரோரா அவங்கள வந்து லவ் பண்ண சொல்லி கேட்கறது. நான் உன்ன லவ் பண்ணல, நீ என்ன லவ் பண்ணு. அது ஒரு கன்டென்ட்டா பண்ணலாம். கண்டிப்பா வந்து அது வந்து தெரியும் அப்டின்ற மாரி, அவங்களா வந்து ஒரு கன்டென்ட் பேஸ்மென்ட் பண்ணியும் வந்து லவ் அப்டின்ற கான்செப்ட்ல அவர் வயசு என்ன, அவங்க வயசு என்ன அப்டின்றதெல்லாம் டிஃபரன்ஸ் இல்லாம அது ஒரு பண்ணணும்னு நெனைக்கிறாரு. அந்த பெர்சன பத்தி என்ன ஒப்பீனியன் இருக்கு? அதாவது டைரக்டரா பண்றது. அவரு வந்து கன்டென்ட் இல்ல. அவரோட இத வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா நம்மளுக்கு அவங்க எல்லாருமே வெளியில இருந்து உள்ள பார்த்துட்டு தானே போயிருக்காங்க பிக் பாஸ பத்தி. ம். நம்ம என்ன பண்ணா வெளியில எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பெரிய ஐடியாவோட தான் போயிருக்காங்க. அதுவும் ஒரு டைரக்டர் வேற. ஆல்ரெடி அவரோட பேனர் நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஹீரோ மாதிரிலாம் எடுத்து போட்டிருந்திருக்காரு. ம். ஸோ அவர் வந்து டைரக்டரா என்ன பண்ணணுமோ அத கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்காரு. உள்ள ஹீரோயினியோட போயும் அது ஆமா. பண்ணிட்டு அது இருக்காரு பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்றது. இதுல விஜே பாரு அண்ட் இன்னும் சில ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதுல ஆதிரைன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட எவிக்ஷன் நாமினேஷன் ரீசன்ஸ வந்து நெறைய பேர் வேலிட் பண்ணியிருந்தாங்க. திவாகர், கலையரசன். கலையரசன்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது. நான் உள்ள வந்து அவர்கிட்ட பேசும்போது, என் ஒய்ஃபும் நானும் சேர்ந்து கன்டென்ட்டுக்காக என்ன வேணா பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ம். அப்படின்ற ஒரு பெர்சனா தான் இருந்திருக்காரு. இவங்க 2 பேருமே வந்து கன்டென்ட்டுக்காக என்ன வேணா பண்ணலான்ற ஒருத்தவங்களா இருக்காங்க. அதனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு நினைச்சு எவிக்ட் பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நீங்களுமே அத தான் சொல்றீங்க. பட் ஸ்டில் இந்த விஜய் டிவி வந்து கன்டென்ட்டுக்காக உள்ள வச்சிருக்காங்கன்றதெல்லாம் ஆமா. ஓகே. அ இவங்க 2 பேரும் உண்மையாவே எப்படிப்பட்ட பெர்சன்ஸா நீங்க நினைக்கிறீங்க? 2 பேருமே எதுக்குமே லாயக்கு இல்லாதவங்க. என்னன்னா, இவரு ஸ்டார்ன்னு சொல்றீங்களா? அவரு வந்து நடிப்புன்ற சத்தியமாவே இல்லங்க. நீங்களே மனசாட்சியா சொல்லுங்க. கண்டிப்பா. நடிப்ப ஒரு சீனாவது அவரால நடிக்க முடியுதா? சும்மா நடிக்கிற மாரி ஆக்ட் கூட பண்ண முடியல. சத்தியமா 1% கூட ஏத்துக்க மாட்டேன். கலையரசன் வந்து சுத்தம் எப்படிங்க முடியும்? இப்படி வந்து அகோரியா மாறி குறி சொல்றேன், அது சொல்றேன், இது சொல்றேன் அப்படின்னெல்லாம் பண்ணிட்டு, இப்ப இல்ல, இல்ல என் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போடணும். அந்த அகோரியோட குழந்தை போட முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ள போறேன். அப்பதான் பேச்ச மாத்த முடியும். அவங்க வைஃப் இவர பத்தி என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் குடுத்து பேட்டி குடுத்திருந்தாங்க. ம். நம்மலாம் எல்லாம் பார்த்துட்டு தானே வந்தோம். இப்ப வந்து அவங்க வைஃபே வந்து, "இல்லப்பா நீ போய் பூந்து விளையாடு" அப்படின்றாங்க. எது உண்மை, எது நடிப்புன்னே தெரியலையே! எங்கள ம். விட இவங்கலாம் மிஞ்சிருவாங்க போல இருக்கு நடிக்கிறதுல. ஆக்சுவலா வந்து இதில தான் நடிக்கிறாங்க. ஃபேமிலிக்குள்ளேயே இவங்க நடிச்சு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஆக்டர்ஸே தோத்துருவாங்க போல இருக்கு இவங்க நடிக்கிற இதுல. கலையரசன் வந்து யூத் அம்பாசிடர், ஹானரபிள் யூத் அம்பாசிடர் டாக்டர் உண்மையா? கலையரசன். இல்ல கூகுள்ல போட்டாலுமே அது அப்படிதான் வருது. ஏன்னா ஓகே. அவருக்கு
இந்த அகோரி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாடிலாம் நெறைய அவார்ட்ஸ் கின்னஸ் அவார்டா ஓ! அந்த இருக்கட்டும், அந்த இதுக்கு. மாரிலாம் நெறைய பண்ணியிருக்காரு. அப்படி இருந்த ஒரு பெர்சன் தான் இப்படி மாறியிருக்காரு. ஸோ எப்படி நினைக்கிறீங்க? இது இத இல்ல பத்தி? வந்து ஏன் அப்போ வந்து அப்படி இருந்த பெர்சன் வந்து இப்படி எதுக்கு மாறணும்? பணத்துக்காகவா? அவங்க சொல்லிட்டு நான் கான்ட்ரோவர்சில பார்த்துருக்கேன் அவங்களோட ம். இன்டர்வியூ. ரஜினி அம்மா பண்ணியிருக்காங்க, நான் பண்றேன். அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க இவ்ளோ போடுறாங்க ஜுவல்ஸ், இவ்ளோ நகை பண்றாங்க, இவ்ளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். அப்போ நீங்க வந்து அதுக்காக பண்ணீங்க. அது ஒர்க் அவுட் ஆகலன்னு உடனே அது எல்லாத்தையும் அதெல்லாம் கலைச்சுட்டு, இப்ப அடுத்தது வந்து நல்லவன் மாதிரி பிக் பாஸ்ல போனா எப்படிங்க? எப்படி முடியும் இது? ஏதாவது ஒண்ணு தான் உண்மை. ம். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் நீங்க அதுல வந்து ஏதோ கலையில இருந்தாங்கன்னு ம். நெனைக்கிறேன். ஆமா. கரகத்த பண்ணிட்டு ஆமா. இருந்தாங்க. அதுல தான் கிட்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. டியூப் லைட் உடைக்கிறது, ம். பிரெக்னன்ட்டா இருக்கும்போது அதெல்லாம் அப்பலாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு இந்த அகோரியோட இது. அந்த அகோரியா இருக்கும்போது வேஷம்னு அவங்க வைஃபே சொன்னாங்க. ம். கொஞ்ச நாள் வைஃபே சப்போர்ட் பண்ணாங்க. "இல்ல ரஜினியம்மா வர சொல்லுங்க. நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு. ம். அதுக்கப்புறம் பார்த்தா இப்படி. ஒண்ணு ஏதாவது ஒண்ணுத்துல இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். இது எது உண்மை, எது நடிப்புன்னே தெரியல. இவங்க இதுதான் நடிக்கிறாங்க. உள்ள இருக்கிறது நடிப்பு கிடையாது.